ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மார்னிங்க்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு எப்படி ரெஸ்ட் எடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டை பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேருக்கு சாரியும் நன்றியும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சிடுவேன். என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கில் எழுந்திரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காலையில் டிஃபன் செய்ய முடியும், லஞ்சு செய்ய முடியுமோ அதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு 7:30 மணிக்கெலாம் எல்லாரையும் அமுச்சு விட்ருவேன். அதுக்கப்புறமாட்டா காலையில் ஒரு டம்ளர் சுட தண்ணி தான் நான் குடிப்பேன். அதனால் என்னோடய டீ இருக்கும், அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 ரெஸ்ட் எடுப்பேன். அந்த டைமில் இந்த கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லுவேன், இல்லை சும்மா உட்காந்து இருப்பேன், இல்லை ஏதாவது வீடியோ பார்ப்பேன். இப்படி பார்த்துக்கின்னு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இந்த வீட்டில் ஆள் ரூம்பு இதெல்லாம் பெருக்கிட்டு வெளியில் போயிட்டு ஹஸ்பண்டு பெருக்கியிருந்தாங்கன்னா விட்டுருவேன். அப்படி இல்லைனா அங்கே பெருக்கிட்டு கேட்டை திறந்து பார்ப்பேன். பாப்பா கோலம் போட்டுருந்தாங்கன்னா விட்டுருவேன். அப்படி இல்லைனா அங்கே போய் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஜூஸு இல்லை ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு போவேன். கிச்சனில் எனக்கு வேலை அதிகமாக இருக்குமா, அதனால் அங்கே லாஸ்ட்டாக தான் போவேன். அங்கே போயிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு டப்பில் போட்டு பின்னாடி போயிட்டு எல்லாத்தையும் தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு மேலே அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு கீழே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பெருக்கி வாரி கொட்டிட்டு மாப் போட்டு விட்டுருவேன். இது 2 நாளைக்கு ஒரு தடவை தான் முடியல துணி போட்டு தொடச்சி விடுவேன். இந்த மாப்பு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்களா, அதனால் டெய்லியுமாவே போட்டு விட்டுறேன். இந்த மாப்பு எனக்காகவே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாப்பு வாங்கினதுலேருந்து. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுவேன்னா, அந்த வாஷிங் மிஷினில் துணியெலாம் போடாமல் இருந்தேன்னா அதெல்லாம் போட்டுட்டு துணி எதாவது மடிக்கணும்னா மடித்து வச்சுட்டு மீதி ஏதாவது கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊறின பாத்திரத்தெல்லாம் எடுத்து நல்லா விளக்கி எடுத்துகிட்டு உள்ளார வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ணுன்னா ஏதாவது சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா உட்காந்து வேறு ஏதாவது வேலை இருந்தேன்னா அதை செஞ்சுட்டு மதியம் என்ன சமைக்கணுமோ அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சமையல் செய்வேன். இதுக்கு நடுவில் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மதியம் சமையல் செஞ்சுலாம் முடித்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 1:30லேருந்து 2 மணிக்குள்ளார ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு டீ காஃபி எதாவது போட்டுட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு பாப்பா 6 மணிக்கு காலேஜிலேருந்து வருவாங்க. அவங்கள போய் கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேலே போயிட்டு நைட்டு டின்னர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு மணி 9 மணி 10 ஆகிடும். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருக்கும். டெய்லியும் நிறைய வேலை செய்வேன். அதில் ஒரு சிலதை மட்டும்தான் இப்போ உங்கள் கூட காமிச்சிருக்கிறேன். நான் இன்னொரு நாள் வீடியோவில் எல்லா வேலையும் நான் எப்படிலாம் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி ரெஸ்ட் எடுத்து செய்கிறேன் அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவாக உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இதில் ஒரு சில வேலையை மட்டும் காமிச்சல, அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வீல் சேர் யூஸ் பண்ணுங்கள், வீல் சேர் யூஸ் பண்ணலைன்னா முட்டி தேஞ்சிடும், இவ்வளோ வேலையும் முட்டி போட்டுகிட்டே செய்யும்போது முட்டி தேஞ்சதுன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் இப்போதைக்கு வீல் சேர் யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணின்னு இருக்கிறேன்னா அதுக்கு தான் நான் எல்லாருக்கும் ரொம்ப சாரி சொல்கிறேன். தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா வீடியோவில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நேரில் பார்த்ததே கிடையாது. நான் எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன்றதை நுணுக்கமாக கவனித்து நான் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுவேன்ற வரைக்கும் யோசித்து நாங்கள் வீல் சேர் வாங்கி தரோம், எங்ககிட்ட இருக்கிற வீல் சேரை அனுப்புகிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வீல் சேரை யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வேலை செய்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போடும்போது அதை படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது, கண்ணில் தண்ணியும் வருது. இதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது. கோடி கணக்கில் கோடான கோடி நன்றி தான் உங்களுக்கு சொல்லணும். நான் வீல் சேர் யூஸ் பண்ணாததுக்கு 2 காரணம் இருக்குது. வீல் சேரில் உட்காந்து நான் யூஸ் பண்ணணுன்னா கையால் வீலை தள்ளி தான் அந்த வீல் சேரை மூவ் பண்ணணும். எனக்கு அது பழக்கம் கிடையாது. இன்னொன்று எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால கையில் அந்த ஷோல்டர் அந்த ஜவ்வு வீங்கி இருக்குது. அதனால் எனக்கு அடிக்கடி அது வலி கொடுக்கும். அப்போ நான் அதை கையால் தள்ளி நான் மூவ் பண்ணும்போது எனக்கு வலி அதிகமாகிடுச்சுன்னா அது நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். வேலை செய்கிறதுக்கு எல்லோரையும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஏஜுக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். சின்ன வயசுலேயே அது பழகி இருந்தேன்னா எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் நான் தான் வேலை செய்கிறேன், நான் யாருக்கும் வேலையை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்புறம் எல்லாருக்கும் எனக்கு வேலை செய்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன்னா எனக்கு அது இப்போ ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வேண்டி தான் நான் ஒரு பக்கம் அதை யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் இது எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கல்ல அந்த ஹாலு ரூம்பு அந்த இடத்துலலாம் எந்த தடுப்பும் இருக்காது. அங்கே நான் வீல் சேரை யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல அந்த தடுப்பு இல்லை. இந்த ஹாலு ரூம்புக்கு மட்டும் அந்த வீல் சேரை நான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணிக்கிட்டு வேறு வீட்டுக்கு போகிறேன்னா அங்கே இதே மாதிரியே ஒரு சௌகரியத்தில் எனக்கு வீடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் இங்கே வீல் சேரை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு என்னால் யூஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் நான் முட்டி போட்டு இறங்கி வேலை செய்யணும்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மறுபடியும் எனக்கு முட்டி இன்னும் வலி அதிகமான மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம்
இந்த வீட்டில் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் வீல் சேரை யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து பின்னாடி போயிட்டு பாத்திரத்தை தாண்டி வச்சு விளக்கி உள்ளே எடுத்துன்னு வரேன். அங்கே வீல் சேரை யூஸ் பண்ண முடியாது. வெளியில் வந்து தாண்டி போயிட்டு செய்கிறேன், அங்கே பண்ண முடியாது. படிக்கட்டில் இறங்கி வெளியில் போகிறேன்னா அங்கே வீல் சேரை யூஸ் பண்ண முடியாது. இந்த கிச்சன் மேடை ஹைட்டாக இருக்குது, இந்த இடத்துல நான் வீல் சேரை யூஸ் பண்ண முடியாது. அடுப்பை கீழே இறக்கி வச்சு வீல் சேரில் உட்காந்து சமைச்சினாலும் தப்பிச்சு தவறிச்சு ஏதாவது கொட்டுச்சுன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடும். இந்த காரணங்களுக்காக தான் இப்போதைக்கு நான் வீல் சேரை யூஸ் பண்ண மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது. அதுக்காக நான் வீல் சேரை யூஸ் பண்ண மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ண வேண்டிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நான் போவேன். அது எனக்கே தெரியும். நல்லா இருக்கிறவங்களுக்கே முட்டி வலி, கை வலி, கால் வலின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே முட்டி போட்டே நடக்கிறதுனால எனக்கு முட்டி வந்து பின்னாடி பெரிய பிரச்சனைலாம் கொடுக்கும். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு வர்றதுக்குள்ள சொந்த இடமா சின்னதாக இருந்தாலும் வாங்கி அதில் வந்து எனக்கு சௌரியமாக அந்த கிச்சன் மேடையெல்லாம் கீழே வச்சு கீழே வந்து நான் எங்கேயாவது இறங்கி போகணுன்னா படிக்கட்டில் சருவல் வச்சு அதில் இறங்கி போகிற மாதிரி இப்படி ஒரு சில சௌரியத்தோட குட்டி இடமா இருந்தாலும் அதில் எனக்கு சௌரியமாக வீல் சேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த வீட்டில் வந்து நான் ரிமோட்டோட ஒரு வீல் சேரை வாங்கிக்கின்னு போகணுன்றது எனக்கு பெரிய ஆசை, கனவு. அதுக்காக நான் நிறையா போராடிக்கின்னு தான் இருக்கிறேன். அது என்னைக்கு எனக்கு நிறைவேறும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறணும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் போராடிக்கின்னு போய்கின்னு இருக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு வீடு நான் அதில் அமைச்சி அதில் எனக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி நான் அங்கே போய் அந்த வீல் சேரில் உட்காந்து என்னோடய வேலையை எல்லாத்தையும் அங்கேயே நான் தான் செய்யணும். வீல் சேரில் நடமாடிக்கிட்டு அந்த இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு பெரிய கனவும் ஆசையாகவும் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கிறேன். பிள்ளைங்க வளர்ந்து இந்த ஆசையை நிறைவேற்றுவாங்களா, இல்லை என்னுடைய உழைப்பில் இந்த ஆசை எனக்கு நிறைவேறுமா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக நிறைவேறணுன்றது வந்து என்னுடைய பெரிய வேண்டுதல், ஆசை. எனக்காக இந்த ஆசைக்காக நீங்களும் எனக்காக வேண்டிக்குங்க. இந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு என்னால் வீல் சேரை யூஸ் பண்ண முடியாததுக்கு இதுதான் காரணம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய்.